ஓர் அழகான காலை பொழுது. அம்மா வாத்தும் தன் குட்டி வாத்தும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது குட்டி வாத்து மிகுந்த உற்சாகத்தோடு தன் அம்மாவை பார்த்து, அம்மா, அதோ பாருங்க, தூரத்தில் தெரியும் வீடுகள் எல்லாம் கிறிஸ்மஸ் விளக்குகளால் எப்படி மின்னுது. நாமளும் இந்த முறை நம் காட்டு நண்பர்களுக்காக சிறப்பா ஏதாவது செய்யலாமா என்று கண்கள் விரிய கேட்டது. அதற்கு அம்மா வாத்து புன்னகைத்து கொண்டே, கண்டிப்பா செல்லும், நம் நண்பர்கள் எல்லோரும் கொண்டாடும்படி ருசியான ஒரு கேக் செய்யலாம் வா என்று அழைத்தார்கள். அவர்கள் இருவரும் தங்கள் அழகான மரத்தாலான சமையலறைக்கு சென்றார்கள். குட்டி வாத்து ஆர்வமாக மாவை எடுத்துக்கொட்ட அது காற்றில் மெல்லிய பனித்துளிகள் போல பறந்தது. அம்மா வாத்து அன்போடு அதை கலக்கினார்கள். அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. கையில் கேரட் மற்றும் பூக்களோடு ஒரு அழகான வெள்ளை முயல் குட்டி உள்ளே வந்தது. அதைத் தொடர்ந்து விதைகளை சுமந்து கொண்டு ஒரு அணிலும் சிவந்த காட்டு பழங்களை கொண்டு வந்த ஒரு குட்டி மானும் அங்கே வந்து சேர்ந்தன. இப்போது அந்த சமையலறையே கலகலப்பானது. அம்மா வாத்து, குட்டி வாத்து, முயல், அணில், மான் என அனைவரும் ஒன்றாக இணைந்தார்கள். ஒருவர் கலக்க, ஒருவர் அலங்கரிக்க என ஒற்றுமையாக வேலை செய்தார்கள். கேக் அவனிலிருந்து வந்த அந்த நறுமணம் அனைவரின் பசியையும் தூண்டியது. குட்டி வாத்து ஆவலோடு காத்திருக்க சிறிது நேரத்தில் நட்சத்திரங்கள் தூவப்பட்ட ஒரு அழகான கிறிஸ்மஸ் கேக் தயாரானது. பிறகு அந்த சூடான கேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே பனி பொழியும் அந்த அழகான காட்டு பகுதிக்கு சென்றார்கள். அங்கே அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்மஸ் மரத்தடியில் விளக்குகள் மின்னிக் கொண்டிருந்தன. குளிர்ந்த காற்று வீச நண்பர்களோடு வட்டமாக அமர்ந்து அந்த இனிப்பான கேக்கை ருசிப்பது எவ்வளவு சுகம்! குட்டி வாத்து தன் நண்பர்கள் சிரித்து பேசுவதை பார்த்து கொண்டே தன் அம்மாவை நெகிழ்ச்சியாக பார்த்தது. விலையுயர்ந்த பரிசுகளை விட பாசமான நண்பர்கள் அருகில் இருப்பதும் அன்பை பகிர்வதும் தான் உண்மையான கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி என்பதை அது உணர்ந்தது. இறுதியில் அனைவரும் அன்பாக கட்டியணைத்துக் கொண்டார்கள். பகிர்வதும் அன்பும் தான் எந்த ஒரு கொண்டாட்டத்தையும் அழகாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் குட்டி கதைகள் பை அபி சேனல்.